الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய லிகா நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹுவை அடியார்கள் சந்திப்பது, பார்ப்பது. உலகத்தில் ஒரு கூட்டம் இது சாத்தியமில்லை என்று பேசி அவர்களுக்கு நாளை அல்லாஹுவை சந்திக்கும் பாக்கியமே இல்லாமல் போய்விட்டார்கள். நாளை அல்லாஹுவை சந்திக்க முடியாத 3 கூட்டங்களிலே முதல் கூட்டம் காஃபிர்கள். காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது. அடுத்து முனாஃபிக்குகள். 3வது கூட்டம் தான் உலகத்திலேயே சொல்லி கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ்வை பார்க்க முடியும் அடியார்கள் என்று குர்ஆன் 10 இடங்களிலே தெளிவுபடுத்துகிறது. அதுல ஒண்ணுதான் நான் இன்னைக்கு வாசிச்சது. உஜூஹி யௌமஇதின் நாஸிரத்துன் இலா ரப்பிஹா நாஸிரா. அல்லாஹ்வுடைய பார்வை கிடைக்கும். ஆனா இந்த 10 ஆயத்தை மறுத்தார்கள். 23 ஹதீசுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நாளை சொர்க்கத்துல அடியார்கள் யாரை பார்ப்பார்கள் என்று? அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அப்ப இந்த 10 ஆயத்தையும் 23 ஹதீஸையும் மறுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தவே மறுத்தவன அல்லாஹ் எப்படி பார்ப்பா? அல்லாஹ் எப்படி பார்ப்பா? எனவே அவனுக்கு பார்க்கும் பாக்கியம் கிடைக்காது. அருமையான பெருமக்களே, குர்ஆனிலே அல்லாஹ் வழிநெடுக 10 ஆயத்து ஒரே இடத்துல வரல. ஒவ்வொரு ஜுசுக்களிலே ஒவ்வொரு இடங்களிலே அல்லாஹ் ஒவ்வொரு நிகழ்வோடவே சுட்டி காட்டுகிறான். நான் அதை உங்களுக்கு விளாவரியாக சொல்வதற்குண்டான நிலை இல்லை. அல்லாஹ்வை இன்னைக்கு எப்படியாவது பார்த்தார். நேற்றே பார்த்தரலான் இருந்தது, இல்லை தொடராகிவிட்டது. பார்த்தரலாமா? அதனால அல்லாஹ் இதை திரும்ப திரும்ப குர்ஆனிலே 10 இடங்களிலே தெளிவுபடுத்துகின்ற நேரத்தில் லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா. வஸியாதான்னா என்ன? அல்லாஹ்வை பார்க்குதல், அல்லாஹ்வை பார்க்குதல். அதே போல அருமையான பெருமக்களே, லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனாஹு மஸீத். வலதைனா மஸீத். இந்த வலதைனா மஸீத் மட்டும் தனியா பேசியிருக்கோம். வலதைனா மஸீத்னா என்ன? அல்லாஹ்வையுடைய பார்வை, அல்லாஹ்வை அடியார்கள் பார்ப்பது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னா கல்லா பல்ரான குலூபுகும். யாரு? நாளைக்கு குஃபார்களும் முனாஃபிக்குகளும் அல்லாஹ்வை பார்க்க மாட்டார்கள்
என்று குர்ஆன் சொல்லுதுண்டா அப்ப யாரு பார்ப்பார்கள்? சொல்லுங்க. காஃபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹ்வுடைய லிகா இல்ல அப்படின்டா யாருக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு ஆயத்து. வெள்ளைன்னா என்னன்னு கேட்டாங்க, கருப்பை பத்தி சொல்லி இல்லைன்னா வெள்ளை. அது மாதிரி காஃபிர்களும் முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹ்வுடைய லிகா இல்லைண்டா யாருக்கு இருக்குது? யாருக்கு? அல்லாஹ் முஃமின்களுக்கு இருக்குது. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வை மட்டும் பார்க்கிற இன்பம் ஒன்று இல்லை என்றால் நான் இபாதத்தை செஞ்சிருக்க மாட்டேன். யாரு? அது ஷாஃபி இமாம். அல்லாஹ்வை மட்டும் நாளைக்கு சொர்க்கத்துல பார்க்கணுங்கிற அந்த இன்பம் மட்டும் இல்லை என்று இருந்தால் நான் எந்த இபாதத்துமே செய்திருக்க மாட்டேன். நான் இபாதத் செய்ததே இதற்காண்டிதான். அந்த ஷவுக்கு இது, அந்த ஆசை, அந்த தேட்டம், அந்த தேட்டம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க 30 நோம்பு வச்சுட்டு வாண்டான், அப்புறம் 10 நோம்பு வச்சுட்டு வான்னு சொன்னா அல்லாஹ். கால ரப்பி அரினி, யாரு? அவர் எப்படியாவது உன் பார்வைய குடுனா. கால லம் தரானி, என்ன செய்ய முடியாது, நீ என்னை பார்க்க முடியாது, என்னுடைய இந்த ஜலாலியத்தை வேணா அந்த நிகழ்வை வேண்டா பாருன்னா வரலாறு தெரிந்தது. அந்த இதுல என்ன செய்தாரு? வரல சகிக்க மூசா என்ன செஞ்சிட்டாரு? அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாரு. பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்தாரு. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா, தன்னுடைய ஜலாலியத்தை அதை மட்டும் காமிச்சதுல அவர் என்ன ஆயிட்டாரு? பிளாட் ஆனவனே நாளை சொர்க்கத்தில் பார்க்க முடியும், நாளை சொர்க்கத்தில் பார்க்க முடியும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வச்சிருக்கான். குர்ஆன்ல லிகான்னா என்ன? நிக்காஹ் இல்ல, என்னது? லிகா. அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய தரிசனம், அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வை பார்க்குதல், அல்லாஹ்வை சந்தித்தல், அல்லாஹ்வை சந்தித்தல். அல்லாஹ் பல இடங்களை சொல்லி காமிக்கிறான். இன்னக்கும் முலாக்கு, நாளை இறைவனை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார்க்கின்ற அந்த நிகழ்வை குர்ஆன் பல இடத்துல சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவங்க கடைசி நேரம் சக்கராத்துல இருந்தாங்க. இங்கேயும் பல பேர் அப்படி பார்த்தா சக்கராத்து மாதிரியே உட்காந்துருக்காங்க. என்ன அப்படின்னு ஒரு 20 ராக்காய் தொழுதுல அப்படி ஒரு தூக்கம் வந்துருமா என்னென்றே விளங்க முடியும். இதனால தெம்பா இருக்கும். நான் போய் ஒது செஞ்சுட்டு வந்தேன். குர்ஆனை கேட்குறான், குமுதத்தை கேட்கல. என்ன கால் மேல கால் ஓட்டுக்கிட்டு படிக்கிறோம் அப்படிங்கிற குர்ஆனை கேட்கல. அந்த அச்சத்தோட, அந்த உணர்வோட, அந்த ஷவுக், நேற்று பேசணுமா, அந்த இஷ்கு, அந்த தேஜ், அந்த தேட்டம், அந்த தேட்டம். ஹஜ்ரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் சக்கராத்துல இருக்காங்க. அப்பா அவங்க பிள்ளைய கூப்பிட்டு சொன்னாங்களா, மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே என் உடலெல்லாம் வலிக்கிறது. சக்கராத்துங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளதுங்க. ரசூலுக்கே சக்கராத்து இருந்துச்சு. சக்கராத்து இல்லாமல் மௌத்து வராது, சக்கராத்து இல்லாம மௌத்து. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தை லேசாக்கி வைன்னு கேட்டாங்க. இப்ப நமக்கு சக்கராத்தே தெரியல, எல்லாம் ஐசிவாரில் இறந்துறதுனால இது ஒரு சாப்டர் அப்படியே நாமளாவே ஒப்படைச்சிட்டோம். எங்க ஐசிவாரில் ஒப்படைச்சிட்டோம். இறந்ததுக்கு பிறகு மெசேஜ் வரும், சாரி சார். எப்படி சாரி சார், நீங்க உங்க கடவுளை இது பண்ணி புடிச்சு. அல்லாஹ் ஐசிவாரில் இறப்பதை விட்டு காப்பாற்றுவாங்க. துவா கேட்கும் போது தயவு செய்து அதையும் கேட்டு வையுங்க. யா அல்லாஹ் எனக்கு ஐசிவாரில் மௌத்தை கொடுத்துறாத. யாரு நிப்பா ஐசிவாரில்? யாருங்க ரூஹு போகும்போது நிப்பா? ரூஹு போகும்போது கண்ணே பிறவிக்குருடனாக இருந்தாலும் கூட கண்ணை திறந்து பார்த்து விட்டுத்தான் அவனுக்கு மரணம் வரும். பிறவிக்குருடனாக இருந்தாலும். அப்ப அந்த கண்ணை திறந்து
அவன் பார்க்கிற நேரத்தில் அங்க யாரு நிப்பா? ஹாஸ்பிட்டல் ஓனர். யாரு இங்க நிப்பா? மானிட்டர் தான் இருக்கும். மானிட்டர் நின்றாதான் நர்ஸ் வருவா. அது கூட அங்க நிக்காது. அது கூட அங்க நிக்காது. மானிட்டர் ஏன் நின்றுச்சுன்னு பார்க்க வந்தா யார் நின்றுப்பா? யாரு? இதானுங்க இன்னைக்கு நாம போய் படுத்துருவோம், தெரியாது. தயவு செய்து இது ஐசி வார்டு. ஐசி வார்டுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்டு இருக்கு, என்னமோ சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சிசியா ஜென்ரல் வார்டு. இங்க கூட படுத்துக்கலாம். நான் ஒருத்தர் பார்க்க போனேன். ஐசி இல்ல சார், அதுக்கும் முன்னாடியா. எப்படிலாம் சம்பாதிக்கிறேன், யார் கோச்சுக்காதீங்க. எவ்வளோ டெவலப்மெண்ட், கிரிட்டிக்கல் சொல்லுங்களேங்க. என்னென்னமோ படிச்சிருக்கீங்க. சிசி எல்லாம் தெரியுது. அல்லாஹ் காப்பாத்தணும். இறக்குற நேரத்துல கட்டின மனைவி எங்க? பெத்த தாய் எங்க? பெத்த குழந்தைகள் எங்க? அட ஒரு களிமாவை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லையே. எத்தனை நர்ஸுக்கு களிமா சொல்லி கொடுக்க தெரியும்? மானிட்டு களிமா சொல்லி கொடுக்குமா? எனக்கு இருக்கும் செல்வம் என்ன, எனக்கு இருக்கும் கண்ணியம் என்ன, நான் என்ன செய்வேன்? போய் உட்கார்ந்து படுத்துக்கிட்டு. தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு உட்பட கேட்கிறேன். நல்லா தெரியுது, நல்லா தெரியுதுன்னு சொன்னா தயவு செய்து நீங்க கூட்டிட்டு வந்துரு. அவங்க விடமாட்டாங்க. யாரு? அவங்க விடமாட்டாங்க. அடுத்த ஒருத்தன் ஐசிக்கு வர்ற வரையும் நம்மளே விடமாட்டான். இன்னைக்கு உள்ள நிலைமை தான் பாருங்களேன். எப்படி நான் வந்த புதுசுல ஒண்ணு இருந்துச்சுங்க, விஜயா ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல்? ஆனா நம்ம ஏரியா பள்ளியாசம் ஒண்ணுதான். நல்லா யோசிச்சு பாருங்க, பள்ளியாசம் ஒண்ணுதான். ஆனா ஹாஸ்பிட்டல் எத்தனை? நல்லா திரும்பி பாருங்க. அல்லாஹ், ரொம்ப போலி வாழ்க்கை. அதனாலதான் துவா கேட்கும் போது கேட்ட, யா அல்லாஹ் எங்களை மருத்துவர்களுக்கு பொம்மையாக ஆக்கி விடாது. யாரு யாரும் கோச்சுக்காதீங்க, நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. நம்மளை கொண்டு போய் வச்சு என்ன செய்யறான்னு தெரியாது. நான் பேச்சு பேசுறேன், நீ வாமவனே. மருத்துவர்களுக்கு பொம்மையா இன்னைக்கு கிடக்கிறவங்க, பொம்மையா இருக்கிறோம். நம்மளே ஐசியில போட்டு அவர் ஃபாரின் போயிடுறாராம். கேட்டா டாக்டர் ஃபாரின் போயிருக்காரு, 3 daysல வருவாராம். எதுக்குடா அட்டன் பண்ணன, ஏன் எடுத்த? அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குமா இல்லையா? சரி, நாங்க எல்லாம் பேசல, ரொம்ப அநியாயத்துக்கு. நம்ம மொஹல்லாவில் நிறைய டாக்டர்கள் தொழுகிறாங்க. டாக்டர் அல்லாஹ் காப்பாற்றும், அல்லாஹ் காப்பாற்றும். அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சொன்னாங்க, எனக்கு சக்கராத்து, என்னுடைய மேனியெல்லாம் வலிக்கிறது, ஆனா என் உள்ளம் அமைதியாக இருக்கிறது. யார் சொன்னா? என்னுடைய உள்ளம் என்னவா இருக்குது? அப்படியே நீரோட்டமா அப்படியே அமைதியா இருக்குது. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், மகனே என் உடலெல்லாம் வலிக்கிறது, என் உள்ளம் அமைதியாக இருக்கிறது. அமைதி என்றால் அல்லாஹ்விடத்திலே போறோம் என்பதும், அல்லாஹ்வை பார்க்க போகிறேன் என்ற அமைதி. என்ன அமைதி? என்ன அமைதி? அல்லாஹ். உண்மையான பெருமக்களே, அது அந்த ஷவுக்கு இருந்தாதான் வரும். அந்த ஷவுக்கு இருந்தாதான் வரும். போல அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல வழி நெடுக 10 இடங்கள்ல என்ன செய்யறான்? வலக்கும்மா தஸ்தகி அன்ஃபுஸகும், நீங்கள் ஆசித்ததை அடைவீர்கள் என்றால், நமக்கு ஆசை இல்லையா அல்லாஹ்வை பார்க்கணும்னு? சொல்லுங்க, அல்லாஹ்வை பார்க்கணும் ஆசை இல்லையா? அல்லாஹ் நம்ம அந்த ஆசையை நிறைவேற்றுவேங்கிறான். அல்லாஹ் அந்த ஆசையை நிறைவேற்றுவேன் என்கிறான். அல்லாஹ்
இன்னல் அபரார லஃபீ நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம். அல்லாஹ். இது அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய இடங்கள். அல்லாஹ்வுடைய பார்வை, சந்திப்பு, முலாகாத்து, லிகா கிடைக்கும் என்பது ஹதீஸ்ல 23 ஹதீஸுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான ஹதீஸுகள் எல்லாம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் பல்வேறு மூத்த தோழர்கள் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள்ல அல்லாஹ்வுடைய பார்வை அடியார்களுக்கு கிடைக்கும் என்பது. நான் 23 ஹதீஸ்லாம் வாசிக்கிறேன். 23 இடத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பாருங்க, சுபுஹுடைய தொழுகைக்கு பிறகு லுஹாவுடைய நேரம் வரை அங்கே உட்கார்ந்தான். லுஹாவுடைய நேரம் எப்ப? லுஹாங்கிறது ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுமா இல்லையா? சுபுஹு சாதிக்கின்றது. சுபு இவன் பக்கத்து ஊர் சாதிக்கே தெரியல, சுபுஹு சாதிக்கு எங்க தெரிய போகுது? சுபுஹு சாதிக்கு வரையும் ஃபஜர் இருக்குது. சஹருடைய ஃபஜர் நேரம் ஆரம்பம். இவன் பக்கத்து ஊர் சாதிக்க இறந்ததுக்கு பிறகுதான் இவன் சாதிக்காண்டே தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுதுட்டு லுஹாவுடைய நேரம் வரையும் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த லுஹாவுடைய நேரம் வந்த உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. இதை என்னை பாருங்க, ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க லுஹாவுடைய நேரத்துல. ஒரு காலையில 10 மணின்னு வைங்கள, ஃபஜர்ல இருந்து அதே இடத்துல உட்கார்ந்து இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிரித்தார்கள். சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு மறுபடியும் அதே இடத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. லஹருடைய தொழுகையை தொழுதார்கள், அசருடைய தொழுகையை தொழுதார்கள், மக்ரீபை தொழுதார்கள், இஷாவை தொழுதார்கள். அதே இடத்துல ஃபஜருக்கு வந்தவங்க தொழுகை முடிந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை முடிந்ததுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. வீடு என்ன, தொழுகையினுடைய பள்ளி என்ன? அந்த காலம் அங்கிட்டு வச்சா வீடு, இந்த காலம் இங்க வச்சா பள்ளியாசு. யார்கிட்டையும் பேசல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இன்றைய நிகழ்வு, இன்றைய ஃபஜர்ல இருந்து இஷா வரை உண்டான நிகழ்வு ஒரு மாற்றமாக இருக்கிறதே. அன்றாட வாழ்க்கையை போல இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்களே, எதையும் பேசலையே, சிரிச்சாங்களே, இஷா வரை தொழுதாங்களே, எதுவும் சொல்லாம எந்திரிச்சு போயிட்டாங்களே. என்ன என்ன என்ன? யாருக்கு? அந்த தோழர்களுக்கு, கூட இருந்த தோழர்களுக்கு எல்லாம் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவரு தானே சாஹிபு, அவங்க தானே யாரு? உற்ற தோழர்ல. அல்லாஹ் அக்பர். யா அபூபக்கர் மஹாதர் ரசூலுல் கௌல், ரசூலுடைய செயல்பாடுகள்ல என்ன மாற்றம், என்ன வகி வந்ததா, அல்லது என்ன நபி அவர்களுக்கு ஏற்பட்டது? ஏன் நம்மிடத்துல பேசாமல் ஏன் சிரித்தார்கள்? சிரித்ததனுடைய மர்மம் என்ன? யார் கேட்டா? தோழர்கள் தான் கேட்டாங்க. நம்மள்ட்ட அந்த எண்ணமே இல்லையே. ஒரு ஆள் தொழு வந்துகிட்டு இருக்காரு, ஒரு ஆள் வல்ல, அவரை பத்தி என்னன்னு கேட்போம். என்ன கேட்போம்? இல்ல. சஹாபாக்கள் அந்த அளவுக்கு உற்று நோக்கிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, கேளுங்க ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேளுங்க. இப்ப பேசுறாங்க பாருங்க. யாரு? ஹாத்தமுன் நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, உங்களுடைய இன்றைய ஃபஜ்ரில் இருந்து இஷா வரை உண்டான ஒவ்வொரு நிகழ்வுகளும் மாறுபட்ட நிலையில் இருந்தது. என்னவென்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். என்ன சொன்னாங்க? யா அபூபக்கர், அபூபக்கரே,
அல்லாஹ் கியாமத்துல நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் எனக்கு என்ன செஞ்சான்? இங்க காமித்தான். சல்லாசல் எங்க உட்காந்துருக்காங்க? ஃபஜருக்கு வந்துருங்க. இப்ப வீட்டுல இருப்பாங்க. இருந்தாலும் ஃபஜர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கர் நான் ஃபஜர் தொழுதுட்டு உட்கார்ந்துருந்தேன், எனக்கு கியாமத்துல நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் அல்லாஹ் எனக்கு காண்பித்தான். அப்படியே காண்பிச்சுக்கிட்டே வரும்போது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வந்து சொர்க்கத்திலே பார்க்கிறேன். சொர்க்கத்திலே என்னுடைய அடியார்களும் நானும் ஆனந்த பரவசத்திலே யாரை பார்த்தோம்? சிரிப்பு வந்தது. யா அல்லாஹ், உலகத்திலே எனக்கு எதற்காக வேண்டி ஆசைப்பட்டு கொண்டிருந்தோமே நானும் என் உம்மத்துகளுக்கும், இந்த வாக்கியத்தை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. அதான் அந்த சிரிச்சாங்க. சிரிச்ச நேரம் என்ன? நாமளும் லுஹா தொழுங்க, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்போம். சொல்லுங்களேன். இதெல்லாம் வந்து இப்படி போற போக்குல எடுத்துக்கணும். இதுக்கு தனியா ஒரு ஸ்டேஜ் போட்டு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அந்த மண்டபத்தை பார்க்கறாரு. நம்ம பிள்ளைக்கு இதே மண்டபம் தான். இந்த டெக்கரேஷன் யாரும் ஒன்னும் இவர் கல்யாணம் ஆகலை, இந்த பார்த்துக்கிறதுக்கான கல்யாணத்துக்கு போனவன் இவனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. ஒன்று கிடைக்குமாங்கிறது ரெண்டாவது. சரி, அப்படியே கிடைச்சாலும் குழந்தை பிறக்குமாங்கிறது மூணாவது. எனக்கு குழந்தை பிறந்தாலும் இவன் தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பானா, அது போய் முடிச்சுட்டு வந்துருமா, அது நாலாவது. ஆனா இதே மண்டபம், அந்த டெக்கரேஷன் நம்பர் இருக்கான்னு பாரு. அந்த பிரியாணி என்ன சமைச்சான், அந்த நம்பரை கேளு. நான் கேட்கிறேன், இவ்வளவு பார்க்கிறோம்ல, ஒரு நிகழ்வை சொல்றோம். லுஹாவுடைய நேரத்தில் நபி அவர்கள் சிரித்தார்கள் என்பது ஹதீஸிலே இருக்கிறது. ஏன் சிரித்தார்கள் என்பதற்கு விளக்கத்தை நபியே சொல்றாரு. அந்த நேரத்தில் எனக்கு என்ன காட்டப்பட்டது எல்லாம் காமிச்சாங்க. அல்லாஹ் சிராத்தை காண்பித்தான், மீசானை காண்பித்தான், எனது உம்மத்துகள் தாண்டி வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காண்பித்தான். கடைசி சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை பார்க்கின்ற நேரத்தில் தான் எனக்கு சிரிப்பு வந்தது. அல்லாஹ், எனக்கும் என் உம்மத்துக்கும் இந்த பாக்கியத்துக்குத்தானே நாங்கள் என்ன செஞ்சோம்? உலகத்துல அல்லாஹ் 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 என்று நாங்கள் அழைத்து கொண்டிருந்தோம். அந்த ஆனந்த சிரிப்பை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கிட்ட அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டுட்டு வந்து சொன்னாங்களா இந்த செய்திய. யாரு பார்த்தாங்க என்று, அல்லாஹுவை பார்ப்பதற்கு இந்த உம்மத்துக்கு பாக்கியமா என்று. சஹாபாக்கள்லாம் உடனே சஜிதாக்கு போயிட்டாங்களாம். யாரு? யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நசீபே, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நசீபை. அல்லாவை பார்ப்பது, அல்லாவை பார்க்கிறது மூன்று வகையாக அல்லாவை பார்க்கலாம். மூணை சொல்றேன், நாம எந்த வகையை முடிவு பண்ணிக்கலான்னு இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் முழிச்சிருங்க, ரொம்ப வெளிச்சம் போட்டா அநேகமா வெளிச்சமா இருப்பீங்களா? எனக்கு என்னமோ அப்படி ஒரு அபிப்பிராயம் வருது. நல்ல லைட் போட்டு வச்சுட்டா உங்களை பார்த்தா எனக்கு தூக்கம் வந்துட மாட்டோம். என்னங்க, கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அல்லாவை பார்க்கறது மூன்று விதமா பார்க்கணும். முதலாவது, அல்லாவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அடியார்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள். மூணை சொல்லிடுறேன், நான் அதுக்குள்ள தூங்கிறீங்களோன்னு பயமா இருக்கு. இரண்டாவது, ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் பார்க்க முடியும். எத்தனையாச்சு? மூன்றாவது, அல்லாஹ்வை சதாவும் பார்த்து கொண்டே இருக்க முடியும். இப்ப சொல்லுங்க, இதுல நாம எந்த ஆக்ட் எடுத்துக்கலாம்? மாஷா அல்லாஹ். யாரெல்லாம் மூணாவது? அல்லாஹ்வை சதாவும் பார்த்து கொண்டே இருப்பது. அது சொர்க்கத்துல கிடைக்கும். இப்ப இந்த பயான் முடிகிறவரை என்னை பார்த்துக்கிட்டு
அப்பா கொஞ்சம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்களை பார்த்தாதான் எனக்கு பேசுறது. எனக்கு ஒண்ணும் இல்லை, இப்படி பேசாம போனா எனக்கு தூக்கம் வராது. எனக்கு இதுக்காண்டி ஒன்றும் பெரிய மேல்கோட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்றேன், நமக்கு அப்படிப்பட்ட உறவாய் போச்சு. சதாவும் அல்லாவை பார்த்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அது ஒரு கூட்டத்துக்கு அந்த நசீபை கொடுப்பான். ஒரு கூட்டம் காலையிலும் மாலையிலும் பார்க்கும், ஒரு கூட்டம் வாரத்திலே வெள்ளிக்கிழமை பார்க்கும். அல்லாஹ் நபிமார்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், அல்லாஹ் இவர்களுக்கு அந்த பார்வையை கொடுப்பான். இவர்களுக்கு இந்த முதல் ஆக்ட் சொன்ன பாருங்க, வெள்ளிக்கிழமையில் பார்க்குதல். கொஞ்சம் வெள்ளிக்கிழமையினுடைய நிலைய, அதனுடைய கணத்தை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை என்று ஜும்மாவுடைய நாள் அன்று ஜும்மாவுக்காக வேண்டி முதலாவது வரக்கூடிய மனிதருக்கு என்ன, இரண்டாவது வரக்கூடிய மனிதருக்கு, மூன்றாவதாக வரக்கூடிய மனிதருக்கு, நாலாவதாக வரக்கூடிய மனிதருக்கு, ஐந்தாவதாக வரக்கூடிய மனிதருக்கு, அஞ்சாவதாக வந்தவனுக்கு முட்டை அளவுதான் பார்க்க முடியும். முதலாவது வந்தால் நாயகத்தை, ஒட்டகத்தினுடைய உயரம் என்ன, ஒட்டகத்தினுடைய அகலம் என்ன, 3Dல பார்க்கலாம். 3D தானே இந்த திரைக்கு என்ன பேசுது அனிஷா? இல்லைங்க, நான் கூட இப்போ அந்தமான் போயிருக்கும்போது 3Dல ஒரு இது பார்த்தேன். 3D திரை எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னும் எல்லாம் இணைய முறைச்சு பார்க்குறீங்க, நீங்களே எதுவுமே பார்க்கறது இல்லையா? எல்லாம் ரமலான்ல கூட அவனே போடுறான். எப்படி பெருநாளை முன்னிட்டு இன்று குடியிருந்த கோயில் ஓடும்னு போடுறான். யாரு? அப்ப நம்மளால எவ்வளவு பேர் சினிமா பார்க்கலான்னு தெரியுது. பெருநாளை முன்னிட்டு, தீபாவளி முன்னிட்டு படம் போடுவான்ல, பெருநாளை முன்னிட்டு என்ன படமா? பள்ளியாசலுக்குள்ள வந்தா இல்லைங்க, அப்படி ஒரு அடக்கம் ஒடுக்கம். கொஞ்சம் கூட வாங்க, கூட வாங்க. வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ்வுடைய பார்வை கிடைக்கிறது என்றால் இப்ப சொல்லுங்க, நாம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்துகிட்டு இருக்கிறோம். இங்க இந்த முசன்னிஃப், இந்த முஃபஸிர் இங்க நின்று நிறைய எழுதுறாரு. யாரு? இந்த வெள்ளிக்கிழமை பத்தி ரொம்ப மிச்சம் எழுதுறாரு. ஏன்னா இந்த மக்களுக்கு தெரியணும், ஏன் வெள்ளிக்கிழமைக்கு வா வா வாண்ட அசரத்து புலம்பிக்கிட்டே இருக்கானே, ஒவ்வொரு வாரம் புலம்புறான்டா, அல்லாஹ்வுடைய பார்வை கிடைக்கும். ஆனா இந்த உம்மத்து அதையும் அசால்ட்டா கடைசி நேரம் வந்து அங்க அந்த கேட்டாண்ட நின்று அல்லாஹ் அக்பர், அப்படியே இல்லாட்டி மேல போய் உட்காந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பார்த்துட்டு தொழுகை காம சொன்ன கூட தெரியல, எல்லாம் போகும்போது அவனும் இறங்கி போயிடும். தயவு செய்து வெள்ளிக்கிழமையில் யாரை பார்க்க முடியும்? வரலாமா? என்ன கோழியா, கோழி முட்டையா? இப்ப இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவ்வளவுதான், எனக்கே இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். யோபா தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. அவர் ஒன்றை எழுதுறாரு முஃபஸிர், நான் அதெல்லாம் பேசல, இப்ப சென்சார் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமையை பத்தி அவ்வளவு அகமத்து, கடைசியா தான் இதை கொடுக்கிறாரு. வெள்ளிக்கிழமையை இந்த அடியார்கள் விளங்கவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்து விளங்கல, ஒன்ன விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கவில்லை. விளங்கனா வெள்ளிக்கிழமையில போட்டியா இருக்குமா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹு அக்பர், அவர் வெள்ளிக்கிழமை எப்படி சந்திப்பாரா? அவருடைய வாக்கியாவலை எழுதி வச்சிருக்காங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹஜ்ஜத்திலே வெள்ளிக்கிழமைக்கு ரெடி ஆயிடுவாராம். ரெடியாகி சுபுகுக்கு வரும் பொழுதே எதுக்கு வந்துருவாரு? எதுக்கு? ஜும்மாவுக்கு வந்துருவாரு. ஏன் இன்னைக்கு ஹரம்ல நீங்க எல்லாம் பாக்குறீங்களே இல்லையா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எப்ப போறீங்க? சுபு முடிச்சுட்டு வந்து பார்க்கணுமா? சாப்பிட்டும் சாப்பிடாம, இல்லாட்டி கேட்ட பூட்டிடுவான், உள்ள போக முடியாது. 7:30 மணிக்கு போய் உட்கார்றீங்களே, 7:30 மணிக்கு உட்கார்றீங்களே. இங்க இருக்கிறோம், என்ன ஏது ஜும்மாவனுடைய தொடர்பு அப்படியே அசால்ட்டா வர்றது.
அது சில பேர் அந்த ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க, அந்த ஒரு குரூப் ஒரு நாளைக்கு அங்க அந்த படியாண்ட நின்று என்ன செய்யணும்னு வச்சிருக்கேன். அது வாரம் வாரம் அங்கனதான் அப்படியே நின்று என்னவே முறைப்பேன். தான் ஒன்றும் முடிக்கலையா, இவர் அங்கிருந்து வேகமா வரும்போது இருந்தாலும் முடிச்சிருப்பான்ட்டு வந்தானா. ஏன் அங்கிருந்து ஒரு கல் எறிகிறது உட்காடுறாண்டு. தயவு செய்து திருந்தருக்கு வழியை பாருங்க, திருந்தருக்கு வழியை பாருங்க. வெள்ளிக்கிழமையில அல்லாஹ்வுடைய லிகா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய. அதனாலதான் அந்த புது சொக்கா அணிந்து அத்தர் பூசி நறுமணத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வருகிறோம். யா அல்லாஹ், உன்னை படைத்த வீட்டுக்கு மட்டும் வரவில்லை, உன்னையே பார்க்க வருகிறோம் என்ற உணர்வோடு வர வேண்டும். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. உண்மையான பெருமக்களே, கஸாலி இமாம் எவ்வளவு பெரிய மேத. யா ரப்பி பில் முஸ்தபா பல்லிக் மகாசிதனா வஸ்மா லனா மாமலா யா வாசில் கரமி நவ்வீர் இலா ஹஸ்ஸமா கல்பல் கரீபிகமா நவ்வர்த கல்பைமா மின்னாசி போலோ. கஸாலி, கஸாலியினுடைய இல்ம கேட்கணும். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு மிச்சம் பேசியிருக்காங்க நமக்காண்டி. பல செய்திகளை கொடுத்தவர்கள். அவங்களே தஹஜ்ஜுக்கே ரெடியாகி குளிச்சு சுபூக்கு வரும்போதே ஜும்மாவுக்கு வந்துருவாங்கண்டா. யா அல்லாஹ், எங்களுக்கு அந்த நசீபை தருவாயா, ஒரு ஒட்டகத்தினுடைய நசீபை கொடு யா அல்லாஹ், யா அல்லாஹ். உண்மையான பெருமக்களே, இது வெள்ளிக்கிழமையில. இரண்டாவது யாரு? காலை மாலை. புக்ரத்தம் வாஷியா என்ன வருது? ககுதுவத்தம் வாஷியா, புக்ரத்தம் வாஷியா. காலையும் மாலையும் அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து பயன்படுத்துங்க, தயவு செய்து பயன்படுத்துங்க. அதனாலதான் காலை மாலை விக்கிர்கள் வச்சிருக்காங்க. சுபுகளையும் சுபுகளையும் அசர்லையும் காலையும் மாலையும் ஒரு விவரம் இல்லாம ஏற்படுத்தி வைக்கலைங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அல்லாஹ்வுடைய சந்திப்பு. மூன்றாவது என்னங்க? சதாவும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பது. சொர்க்கத்துல பெருநாள் எது தெரியுமா? இங்கதானே பெருநாள், 30 நாள் முடிஞ்ச பெருநாள். சொர்க்கத்துல பெருநாள் என்பது என்னவென்றால் அல்லாஹ்வை பார்ப்பதுதான் பெருநாள். அல்லாஹ்வை பார்ப்பதுதான். அங்கெல்லாம் ஈதெல்லாம் என்ன இல்லை, இல்லை. அங்கெல்லாம் எது பிரியாணி நினைச்சு பெருநாள் நினைக்குது. அல்லாஹ்வை பார்க்கறது தான் பெருநாள். அல்லாஹ்வை அங்க பார்க்க, இங்கெல்லாம் வருடத்துக்கு 2 பெருநாள். நீங்க சதாவும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தால் அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன நாள் தான்? பெருநாள் தான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெருநாள் தான். அருமையான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய லிகாவை நாம் அடைவதற்கு அந்த ஷௌக்கை ஏற்படுத்தணும். அந்த ஷௌக்க இது எந்த ஒண்ணுக்குமே வியாபாரத்தை அடையணும்னா அதுக்கு உண்டான முயற்சி, அது சம்மதமா பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு படிப்பை எடுத்திருக்கிறோம்னா அந்த படிப்புக்கு முன்னாடி இதை எடுக்க போறோமே என்ன ஏது, ஒவ்வொரு கட்டமா ஒரு திருமணம் முடிக்க போறோமே, அதுக்கு என்ன, யாரு வரதட்சணை அதிகமா கொடுப்பாங்க, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதா, ஒரு சாலிகான பொண்ணு அப்படிங்கிற எண்ணத்துல அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஷௌக் வந்துருச்சுன்னா என்ன கிடைச்சிடும்? லிகா கிடைச்சிடும். ஷௌக்கு லாசி மல்சூம் மாதிரி உள்ளத்துல ஆசை வந்துதான் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பது யாருடைய கடமை? அல்லாஹ்வுடைய கடமை. அந்த கடமைங்கிறதா என்ன? தன்னுடைய பார்வையை ஒப்படைக்கும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நசீபை நமக்கு தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.